அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். போதைப்பொருள் பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி தான் விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் உற்பத்தியே கிடையாது. போதைப்பொருள் உற்பத்தி எல்லாமே வெளிநாட்டிலிருந்து உற்பத்தி ஆகி தான் வருது. அது வெளில உள்ள வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த போதைப்பொருள் கட்டுப்பாடு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் இருக்குது. குஜராத்தில் போய் திமுக அரசு போதைப்பொருளை பிடிக்க முடியாது, மகாராஷ்டிரத்தில் போய் பிடிக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் போய் பிடிக்க முடியாது. வெளி மாநிலங்கள் போய் போதைப்பொருளை ஒன்றிய அரசு திமுக அரசு பிடிக்க முடியாது. இந்த போதைப்பொருள் அன்றைக்கி நான் ஒரு விரிவாக பெரிய பதிவு போட்டிருந்தேன். இந்த போதைப்பொருளுங்கிறது பெரிய சீரழிவு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தொடங்கினது அதிமுக ஆட்சியில். அதுதான் இப்போ ரொம்ப அப்படியே வளர்ந்து போய் நிற்கிது. போதையை பற்றி தெரியும். போதை அடிமையிட்டான்னா அவனை மாற்றுறது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. அவ்வளோ பெரிய போதைப் பொருள். அதை கண்டித்து அமைச்சர் திராவிட மாடல் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் அந்த அதிமுக ஆட்சியில் குட்கா புழக்கத்துக்காகவே அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை நம்மளிடம் சொல்லியிருக்கேன். இப்போ பேரே குட்கா விஜயபாஸ்கர்னு ஆயிடுச்சு. 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காங்க, இவர் இருக்காங்க. இந்த பேரே என்ன ஆயிடுச்சுன்னா குட்கா விஜயபாஸ்கர்னு. ஒன்றிய அரசு தான் அது வழக்கு போட்டிருக்கு. அவங்க கூட்டணியில் இருக்கிறனால இந்த வழக்கெல்லாம் நடத்தாமல் வச்சுருக்காங்க. இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. அதனால் அதுக்கு அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி, குட்கா போதைப்பொருள் புழக்கத்தை பற்றி அமைச்சர் ரகுபதி அவர்கள் விளக்கமாக செய்தியாளர்களும் தெரிவித்துக் கொண்டு